ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டோட குட்டி கார்டன் டூர் தான் பார்க்க போகிறோம். இங்கே முன்னாடியே பார்த்திங்கன்னா நம்மளை வெல்கம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு சீதா மரம். இதுதான் எங்கள் கார்டனோட கேட்டு. அப்படியே கார்டனுக்குள்ளே போகலாம். உள்ள முன்னாடி பார்த்திங்கன்னா மிளகா செடி நட்டிருக்கேன். அதுக்கு அந்த சைடு கொஞ்சம் வெண்டைக்காய் இதெல்லாம். அங்கே பார்த்திங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட் மரம். அதுக்கு பக்கத்தடியே இந்த நெட்டே வரிசையாக பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் தான். சீதா மரம், அப்புறம் ராமர் சீதா, ஆரஞ்சு இதெல்லாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா முள்ளங்கி, கீரை, கொத்தவரங்காய் இதெல்லாம் வந்து இந்த சைடு வந்து வச்சுருக்கேன். அப்படியே உள்ளே போனால் இந்த கொய்யா மரம் பார்த்திங்கன்னா வெட்டுனாலும் போகிறதே இல்லை, திரும்ப திரும்ப தழைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. பக்கத்தாடி பார்த்திங்கன்னா ஒரு ரோஸ் செடி, ரெட் ரோஸ். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சீதா மரம். அப்புறம் இது வந்து எக் ஃப்ரூட். அது கீழேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவரை செடி, இதெல்லாம் குத்தவரை. அப்படியே வந்து கத்திரி செடி, இங்கிட்ட வந்து மல்லிகைப்பூ செடி, அப்புறம் அத்தி மரம் இதெல்லாம் இருக்குது. இங்கே கீழே பார்த்திங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் நட்டு விட்ருக்கோம். சாத்துக்குடி. இந்த நெட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டிருக்கோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கொத்தமல்லியை சுற்றி கொஞ்சம் வெண்டைக்காய் ஊனி விட்ருக்கேன். இந்த பக்கம் கொஞ்சம் மிளகா நாற்று இப்போ தான் வந்து நட்டு விட்ருக்கேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நட்ட கத்திரி நாற்று, நல்லா தழைஞ்சி வந்திருக்கு. இதெல்லாம் வந்து இப்போ சமீபத்தில் நட்ட கத்திரி நாற்று. இது பார்த்திங்கன்னா சொரக்காய். இப்போ தான் நல்லா பூவெடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் ஃபஸ்ட் டைம், இன்றைக்கி தான் வந்து பூ பூத்துருக்கு. அங்கே பார்த்திங்கன்னா இப்போ தான் முள்ளங்கி நடுறதுக்காக மண்ணை கிளறி போட்டிருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா பக்கத்து கார்டன்காரவங்களோட கொஞ்சம் அவரைக்காய் கொடி, சுரக்காய் கொடியெல்லாம் இந்த சைடு வந்திருக்கு. பக்கத்து கார்டன்காரங்க வேறு யாரும் இல்லை, எங்கள் அத்தை அவங்க தான். பார்த்திங்கன்னா நல்லா தழைஞ்சி இந்த சைடு வந்துட்டுருக்கு. அங்கிட்ட இடம் இல்லை அப்படிங்கிறதுனால. இங்கே பார்த்திங்கன்னா எங்கள் அத்தை வந்து இங்கே கொஞ்சம் பீக்கங்கொடி, அப்புறம் அவரைக்காய், சுரக்காய் எல்லாமே இங்கிட்டு ஊனி விட்ருக்காங்க. இப்போ தான் இந்த கத்திரி நாற்றெல்லாம் எடுத்து நட்டு விட்ருக்காங்க. பார்த்திங்கன்னா 3Dயே இப்படி அடைச்சி வச்சுருக்கோன்னா இங்கே கொஞ்சம் கோழி தொல்லை ஜாஸ்திங்க. அதனால தான் இதோடு தான் அடைச்சிருந்தோம். அவங்களும் அதே மாதிரி தான், சும்மாவே இருக்க மாட்டாங்க. ஏதோ 2 செஞ்சுட்டே இருக்கணுங்கிறதுக்காக அவங்களும் அந்த சைடு ஊனி விட்ருக்காங்க. பார்த்திங்கன்னா இங்கிட்டு கொஞ்சம் கத்திரி நாற்று விட்டு வச்சுருந்தாங்க. அதில் இருந்தால் இப்போ அங்கிட்டு கொஞ்சம் எடுத்து நட்டு விட்ருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா இதெல்லாம் பாருங்கள், பூரா களை. நம்ம இந்த சைடு வந்தோம்னா ஒரு 4 பிள்ளையாவது பிடிங்க இங்கிட்டு போடணும், இல்லைன்னா ஃபுல்லாக புதர் மாதிரி ஆயிரும். இங்கே வந்தாலே அது ஒரு பெரிய வேலைன்னு வச்சுக்கோங்க. பாருங்கள், இல்லைனாலும் மெயின்டைன் பண்ண முடியாதுங்க. பாருங்கள் எவ்வளோ குப்பைன்னு. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.